சார் பிரேம் இந்த பண்ணியை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு சார். அப்படியா? எங்க போறேன்னு சொன்னானா? சொல்லலையே சார். சார் நல்ல பிரீட் சார். மதர் வந்து ரேவதி, ஃபாதர் வந்து தெரியும், கோல்ட் கிங், நல்ல பெடிகரி. இதோ பாரு பிரேம், குதிரையும் பார்க்கறதுக்கு கம்பீரமா இருக்கு. இதை நானே ட்ரெயின் அப் பண்றேன். சார் உங்களை நம்பி தான் என் ஜானி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்தியாவிலேயே நம்பர் 1 ஹார்ஸா நீங்க இதை பழக்கி விடணும். பல லட்சியங்களை நான் இதை வச்சு தான் சார் நிறைவேற்றணும். அப்படி ஒரு சபதம் எடுத்திருக்கேன் சார். என்கிட்ட ஒப்படைச்சது இல்ல, இனிமே எல்லாமே உனக்கு வெற்றி தான். பசி, ஏமா ரூம்லயே முடங்கி கிடக்குற? காலையில இருந்து சாப்பிட கூட இல்லையாம? ஏம்மா இப்படி உடம்ப கெடுத்துக்கிற? இப்ப எதுக்கு அழற? ஒண்ணும் இல்ல டாடி. தெரியுமா, பிரேம் உன்னை ஏமாத்திட்டான்னு அழற? இல்ல டாடி, இல்ல. இல்லம்மா, அதுதான் நிஜம். நீ அவனை விரும்பின, ஆனா அவன் உன்னை விரும்பலங்கிறத சீக்கிரமா புரிய வச்சுட்டான். உன்னை விட ஒரு குதிரைய, சாதாரண மிருகத்தை பெருசா நினைச்சிட்டான். அன்பு ஆசைங்கிறதெல்லாம் வெறும் பாசாங்க. உன்னை ஏன் அவன் நிராகரிச்சான் தெரியுமா? குதிரையை வச்சு அவனால பணம் பண்ண முடியும். பணம் தான் அவசியம் அவனுடைய லட்சியம், நீ இல்லம்மா. இல்ல டாடி, நீங்க அவரை பத்தி இப்படி நினைக்காதீங்க. நான் அவரை நம்புறேன். நான் நம்பலம்மா. உன்னை ஆயுஷ்புரா வச்சு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. டாடி, நான் சொல்றது கேளுமா. குமார கல்யாணம் செஞ்சுக்க, உனக்கும் சந்தோஷமா இருக்கும், எனக்கும் திருப்தியா இருக்கும். டாடி, என்னால நிச்சயமா குமார கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் ஏன் முடியாது? என்ன காரணம்? என்னால பிரேம மறக்க முடியாது, அதுதான் காரணம். பசி, இன்னும் உனக்கு நான் 10 நாள் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீ அந்த பிரேம மறக்கணும், உன் மனசை மாத்திக்கணும், குமார கல்யாணம் செய்துகிட்டாகணும். இல்ல டாடி, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைந்திடுமோ. அடுத்த லைன் என்ன? குட்டபா என்ன இங்க வா. என்ன அடுத்த லைன் என்ன? அதெல்லாம் தெரியாது. நான் இங்கிலீஷ் படம் தான் பாப்பேன். திமிரு. தானா நன்னா தானா நன்னா தானா நன்னா. யோ கம்பவுண்டர், என்னயா மரத்தடிலே குடும்பமா? யார் இந்த ஜந்து? பங்கஜத்தோட தம்பியா? ஓ மச்சானா? ஊர்ல இருந்து ஒத்தாசைக்கு வந்திருக்கிறானா? குட்டப்பையா, குதிரைகளுக்கு மாலிஷ் போடுறவன். என்னவோ உன் நிலைமை இப்படி ஆயிருக்க வேண்டாம். விதியா விதி. போன ஜென்மத்துல பொண்ணா பிறந்திருப்பேன் போல இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரு குழந்தைய பெத்துக்கின்னு அதை கழுத்தை திருகடிச்சு சாவடிச்சேன் போல இருக்குது. அந்த பாவம் இந்த ஜென்மத்துல அனுபவ வைக்கிறேன். இருக்கும். பங்கஜம் எதுக்கும் உன்னை நேர்லயே சந்திச்சு பேசியிருக்கலாம். இப்படி லெட்டர் மூலமா மானத்தை வாங்கியிருக்க வேண்டாம். யோ டாக்டர், ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கிறேன் ஐயா. உப்மாவுக்குன்ற மாதிரி என்ன போட்டு கிண்டாதையா. நீ போன அப்புறம் நானும் உன் சம்சாரத்துக்கிட்ட நீ நிரபராதின்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா குழந்தையோட முகம் காட்டி கொடுத்துருச்சே. எப்படி? அசல் ஒன்ன மாதிரியே இருக்குதுயா. நமக்குள்ள பேசிக்குவோம். பங்கஜம் எங்க இருக்குதுன்னு? டாக்டர், ஏன் பதற? பங்கஜம் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சா அவளோட கலந்து பேசி வெட்டுறதுன்னா வெட்டிக்குவோம், ஒட்டுறதுன்னா ஒட்டிக்குவோம். யோ சத்தியமா சொல்றேன், பங்குஜோன்ற ஒரு பொண்ணை எனக்கு தெரியவே தெரியாதுயா. பாத்தியா, நான் என்ன காமாட்சியா? என்கிட்ட ஏன் பொய் சத்தியம் பண்ற? ஊர் உலகத்துல எந்த மனுஷன் தப்பு பண்ணலங்கிற? உனக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு, கிடைச்சது, விளையாடின. எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, நல்லவன்னு பேர் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் சகஜம், விட்டுடு. ஆமா, பங்கஜம் எங்க இருக்குது? டாய், எனக்கு வர்ற ஆத்தத்துக்கு எதை பிச்சுக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன் கத்துற? பாபு எந்திரிச்சிட போறான். ஆமா, டியூட்டிக்கு வரியா? நீ எங்க வரப்போற? நீதான் கை குழந்தைக்காரனாச்சு. ஐயோ, நான் தூளி ஆட்டுவனா சோத்த ஆக்குவனா? காமாட்சோ பாபோ. அடே குட்டப்பா, என்னப்பா? சனிக்கிழமை சனிக்கிழமை காமாட்சி என்ன தேய்ச்சி விடுவா? அவதான் இல்லையே, இன்னைக்கு நீ தேய்ச்சி விடுறியா? தேய்க்க மாட்டேன். ஏன்? குதிரைக்கு தேய்ச்சாலும் ஒரு மெரிட் உண்டு. எப்படி? குதிரை விலை ₹1,00,000. நீ என்ன தாழுவே? டாக்டர், பிரேம் எங்க போனாரு, எங்க இருக்காருன்னு
உங்களுக்கு ஏதாவது செய்தி தெரியுமா? அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. ஆனா குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்க கோவில் மைதானத்துக்கு வருவாரு. கோயில் மைதானமா? அதாம்மா நம்ம பண்ணைக்கு கிழக்கால. ஓ அதுவா? தெரியும் தெரியும். Come on, Johnny. Hurry up. Hurry up. Johnny. Come on. Come on. Johnny. ஹலோ வசி. ஏன் வசி பேச மாட்டேங்கிற? ஏன் வசி வருத்தமா இருக்க? வருத்தமா இல்லாம நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? தெரியும் வசி, உன் வருத்தத்துக்கு காரணம் என்னன்னு தெரியும். ஐ எம் சாரி. உங்களுக்கு என்ன விட குதிரை ரொம்ப முக்கியமாயிடுச்சுல்ல? நீங்க என்ன வேண்டாம்னு நிராகரிச்சுட்டு போனப்போ என் மனசே உடைஞ்சு போச்சு. நான் உன்னை நிராகரிக்கல வசி. அந்த சமயத்துல அந்த முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டுருச்சு. பிரேம், 2 நாளா உங்களை பார்க்கணும்னு நான் ரொம்ப துடிச்சேன். ஆனா நீங்க எங்க போனீங்க, எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. யாரு கேக்குறதுன்னு எனக்கு புரியல. நீங்க இங்க இருக்கிறதா இப்பதான் கோபால் சொன்னாரு. என் பிரேம் என்ன மறந்துடுதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நோ நோ வசி, சத்தியமா உன்னை நான் மறக்க மாட்டேன். என்னால உன்னை மறக்கவும் முடியாது. இப்ப இப்படி சொல்றீங்க, ஆனா அன்னைக்கு அப்பா கேட்டப்போ என்ன வேண்டான்னு ஒதுக்கிட்டீங்களே. உன்னை ஒதுக்கல வசி. ஒரு காரணத்துக்காக தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். நான் எதையும் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதை சாதிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த குதிரையை வச்சுதான் என் லட்சியத்தையே மட்டுமில்ல உன்னையும் நான் அடைய நினைக்கிறேன். நமக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகி உன்னோட வாழ்ப்புற அந்த சந்தோஷ நாளை நான் தினமும் எண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரேம். ஆமா வசி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், நான் ஜாக்கி லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். பிரேம் இல்ல அப்ரூவ் ஆகி வந்துருச்சே. இந்த சீசன்ல நீ அநேகமா ஜாக்கி ஆயிடலாம். விஷ் யூ குட் லக். தேங்க்யூ சார். ஜோசப், நம்ம குதிரை வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல? நம்ம ரைசிங் ஸ்டார் 1 ஹார்ஸ் சார். அது அடிக்கிறது குதிரையே கிடையாது. ஓ, நிறைய ஜெயிக்கணும். ஆமா, பிரேமோட குதிரைக்கு என்ட்ரி கிடைச்சதா? கிடைச்சிருக்கு சார். குதிரைக்கு பேர் என்ன? என் குதிரை பேரு ஜானி. 3வது ரேஸ்ல ஓடுது. ஓ, 3வது ரேஸா? நம்ம குதிரை ஓடுற அதே ரேஸ் சார். சார், முதல்ல என் குதிரை ரேஸ்ல கலந்துக்குது. நானும் ஜாக்கியா முதல் தடவை என்டர் பண்றேன். உங்க ஆசீர்வாதம் தேவை. ஓகே ஓகே, உன் குதிரையை ஆசீர்வாதம் பண்ணலாம். ஆனா அது என் குதிரையோட ஓடுது. ஆமா பிரதர், உன் குதிரை ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சான்ஸ் இருக்கா இல்லையான்னு ரேஸ் முடியறப்பதானே தெரியும். ஐ சி. அவ்வளவு நம்பிக்கையோட இருக்கியா? பரிபூரண நம்பிக்கையோட இருக்கேன். நிச்சயமா என் குதிரை தான் ஜெயிக்கும். பாவம், நீ கனவு காண்ற. சார், ஒரு சின்ன சேலஞ்ச். நீங்க என்னோட பந்தயம் வைக்க தயாரா? ஷூர். உன் குதிரை தோத்தா எவ்வளவு பணம் தருவேன்? பணம் இல்ல சார், நான் உயிருக்குயிரா நேசிக்கிற என் குதிரையை உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா நான் ஜெயிச்சா? நீ நிச்சயமா ஜெயிக்க போறதில்ல. ஜெயிச்சா அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன வேணாலும் கேளு. உங்க சாம்ராஜ்யத்தை நான் கேட்க போறதில்ல. உங்க பண்ணையில இப்ப உங்களுக்கு சொந்தமா இருக்கிற குதிரைகள்ல ஒரு 10 குதிரைகளை எனக்கு தரணும். ஓகே? 10 குதிரைங்களா? கட்டுங்க சார், நம்ம குதிரை டெஃபினட்டா ஜெயிக்கும். ஜோசப் வந்து. ஏன் சார், உங்க குதிரை ஜெயிக்குமான்னு உங்களுக்கே சந்தேகமா இருக்கா? பந்தயத்துக்கு நான் தயார். சேலஞ்ச் இஸ் a challenge. That's good. Four hours have already gone in now. It is Johnny moving in, the last one to be loaded. They are all set under starters orders and they are off to a level break. As we settle down in the racing stop from Johnny, then comes all of it, Fast Girl and Century Boy.
It is Johnny and Rising Star now, followed Come by on, Rising Alamir, Star. Fast Girl, Come on. and Century Boy. Johnny and Rising Star, followed by Century Girl. It is Johnny and Rising Star. It is Johnny and Rising Star. It is Johnny and Rising Star, followed by Alamir, Fast Girl. Come on. It is Johnny Come and on. Rising Star. Johnny about half a length in front of Rising Star. Then comes Century Boy, Fast Girl, and Alamir. It is Johnny and Rising Star. It is Johnny and Rising Star. It is Johnny and Rising Star. It is Come on, Johnny and Rising Star. Come on. Rising Star and Johnny. Johnny and Rising Star. Johnny about half a length in front of Rising Star. It is Johnny, Rising Star, Fast Girl, Alamir. It is Johnny and Rising Star. It is Johnny goes No. to the race from Rising Star, Century Boy, Fast Girl, Alamir as they go past the village boy. தேங்க்யூ சார். 10 குதிரைங்களை கொடுத்து உங்க வாக்கு காப்பாத்திட்டீங்க. நீங்க தோத்ததுக்கு வருத்தப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காம போயிடாது. அந்த நேரத்துக்கு தயாரா இரு. நான் எப்பவும் தயார். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். காமாட்சி, என்ன? நானும் கோவமா தான் இருக்கிறேன். ஆ, நான் எவ்வளவு சொல்லி நீ நம்பலையே. ஆ, இப்ப குழந்தையோட தாயும் தகப்பனையும் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். என்னது? கோயில்ல கண்டெடுத்தது இது அனாதைன்னு சொன்னனே, ஆ. இல்லையா? இது இவங்களுதான். ஆ, என்னய்யா ஆ. ஒரு புது கதையை சொல்லி திசை திருப்ப பாக்குற? நீங்க பழசிலேயே ஸ்ட்ராங்கா நில்லுங்க. டாக்டர், மறுபடியும் குழப்பன பேட்டா வெட்டிடுவேன், வெட்டி பகர். டாக்டர் நீங்க பேசாம இருங்க, நான் கேட்டுக்கிறேன். என்னய்யா? யார் மணி? ஆமாங்க, உங்க வீட்டுக்காரர் சொல்றதெல்லாம் உண்மை. கோயில் மண்டபத்துல குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாரு எங்க வீட்டுக்காரர். அவருக்கு புத்தி சாதனம் இல்ல. குழந்தை எங்கன்னு கேட்டா திருன்னு முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க அலைஞ்சு இங்க அலைஞ்சு கோயில் குருக்கள் கிட்ட கேட்டு குதிரலாயத்துக்கு வந்தாங்க. குதிரலாயத்துக்கு வந்தாங்களா? ஏமா உன் பேர் பங்கஜம் இல்லையே? இல்லைங்க, விசாலம். இப்ப தெளிவாய் போச்சா? ஆஹா, எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு இப்போ ஒண்ணு தெரிஞ்சாகணும். இவங்க 2 பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி தானா, இல்ல இதுவும் செட்டப்பா? என்னது? பின்ன அந்த குழந்தை அவகிட்ட அழுகுதையா? அது உடம்பு சரியில்லை போல இருக்குது, அழுது. இத பார், அந்த வேப்ப மரத்துல இருக்கிறானே முனேஸ்வரன், அவன் சத்தியமா சொல்றேன், நான் சொன்னதெல்லாம் உண்மை. இந்த குழந்தைக்கு இவங்க தான் தாய் தகப்பன். பாவம், ரொம்ப அனுபவிச்சுட்டான். இதுக்கு மேலேயும் சோதிக்கப்படாது. அல்லமா நை நை நைன்னு அழுதுகிட்டு. இந்த பாரமா, பங்கஜம்னு லெட்டர் எழுதினதும் போஸ்ட் பண்ணதும் நான் தான். அட பாவி! டாக்டர் நீயா? பின்ன என்னையா, டூத் பிரஷ் உயரம் கூட இல்ல, 3 அடி பொண்ணு. அதை விட்டு என் கன்னத்துல அறைய சொன்னேன்ல, அதான் பழிக்கு பழி தீர்த்துக்கிட்டேன். உண்ட வீட்டுக்கு ரெண்டகமா? சும்மாவா உண்டேன்? காசு கொடுத்து தான் யா உண்டேன். பெரிய காசு கொடுத்தியா நீ? உன் சதி தெரியாம என் புருஷனை நான் கண்ணா பின்னான்னு பேசிட்டேன்னு. என்னங்க காமாட்சி, என்னங்க காமாட்சி, என்னங்க? தச்சை, எங்களுக்கு எழுத்தாப்லயே அசிங்கம் பண்றீங்களே. பிரிஞ்சவங்க கூட வேண்டியதான், அதுக்காக இப்படியா? அப்ப நாங்க வரட்டுங்களா? ரூட் கிளியர்மா, நீ புறப்படு. வரேங்க. போயிட்டு வா, போயிட்டு வா. யோ டாக்டர், எங்க வீட்டை 2ஆக்கி என் வீட்டுக்காரர் என்கிட்ட இருந்து பிரிச்சே இல்ல. நீ 300 கொடுப்பியோ 400 கொடுப்பியோ, வேற எங்கயாவது போய் கஷ்டா இருந்துக்க. என் வீட்டுல உனக்கு சோறு கிடையாது. ஆமா, பெரிய தாஜ்மஹால் கட்டி போட்டிருக்கீங்க. ஆ? வேற இடம் பார்த்து வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த உண்மையை சொன்னேன். ஆஹா. யோ பரதேசி, ஆபீஸ்ல நீ குதிரை டாக்டர், நான் கம்பவுண்டர். நம்ம உறவு அதோட இருக்கட்டும். என்ன கணச்சிட்டு போகுது? போது அது குதிரை. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ காமாட்சி, நீ பத்தினி தெய்வம்னு எனக்கு தெரியாதம்மா. அங்கிள், நாம கல்கத்தாவில இருந்து வாங்கியிருக்கிறோமே அந்த குதிரையோட ஜாதகத்தை முழுக்க முழுக்க பார்த்துட்டேன். அது இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை நாம மிஸ் பண்ணவே கூடாது. மறுபடியும் பிரேம் கிட்ட பிட் கட்ட சொல்றியா? கட்டுங்க அங்கிள், விட்டதை பிடிக்க வேணா. அதுக்கு இல்ல, போன தடவை ஏதோ குருட்டு அதிர்ஷ்டம் ஜெயிச்சிட்டான். இனிமே அவன் ஜம்மம் நம்ம குதிரை கிட்ட நடக்காது. ஓகே. பிரேம், போன தடவை நீ என்ன தேடி வந்த, இப்போ நான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஏன் சார் கஷ்டப்பட்டு நீங்க வரணும்? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல, போன தடவை நீ ஃப்ளூக்ல ஜெயிச்சேன்னு நான் நினைக்கிறேன். நோ, அதை ஒத்துக்க நான் தயாரா இல்ல. ஓஹோ, அப்போ நீ மறுபடியும் பந்தயத்துக்கு தயார் இல்ல? ஷியூர். இந்த தடவை நீ தோத்தா உன் குதிரையோட ஏற்கனவே நான் கொடுத்த 10 குதிரைகளையும் சேர்த்து கொடுக்கணும். பட் நான் ஜெயிச்சா உங்க பண்ணையில இருந்து இன்னும் 10 குதிரைகளை நீங்க எனக்கு தரணும். ஓகே?